கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் கேட்டிங்களா? இதான் என் வண்டி எம்மா MT-15. இந்த வண்டியில் எம்மாஸில் கூட ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. கேட்டீங்கன்னா என்ஜின் ட்ரைன் போட்டு வரும்ல கைஸ், இது எங்கே இருக்கு ஆட்டோ இருங்க. இல்லை ஒரு இன்ஜின் கீழே ஒரு போல்ட்டு இன்ஜின் கீழே ஒரு போல்ட்டு தெரியல கைஸ். அந்த போல்டு தான் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த போல்டில் ஒரு ஃபில்டர் வரும் கைஸ். அந்த ஃபில்டர் காணும், ஃபில்டர்ஸ் எங்கேயும் காணும் கைஸ், வெறும் போல்டு மட்டும்தான் இருக்கு. அது எப்படா உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ அதை கழட்டி பார்த்தியாடான்னு கேட்டீங்கன்னா, நான் கழட்டி தான் பார்த்தேன் கைஸ். நாங்கள் கேரளா ட்ரிப் போயிருந்தோம் ரீசெண்டாக போகும்போது அங்கே வந்து இன்ஜினியர் மாற்ற கண்டிஷன் வந்துச்சு. 3000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அதனால சரி இங்கே சர்வீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அங்கே 8 பேர் ஒரு சர்வீஸ் பண்ணிடுவோம், ஒரு இது மட்டும் மாற்றி போட்டுருவோம் அப்படின்ட்டு. அதனால் இன்ஜினியர் மாற்ற பண்ணோம். அங்கே வந்து கேரளாவில் வந்து அங்கேயே அம்மா சொன்னாங்க இருந்தோம். அது எங்கிட்டனா மூணாருக்கு முன்னாடி ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட அதை போய் கேட்டோம். சரி நான் மாற்றிட்டோம் இன்ஜின் ஆகிடான்னு சொல்லி இன்ஜின் ட்ரைன் போல்ட கட்டும் போது அதில் ஸ்ட்ரிங்கோ ஆயில்ட்டு காணும். நான் பார்த்தோம். அவங்க சொன்னால் என்ன கேட்டால் இந்த ஸ்ட்ரிங்கோ ஆயில் ஃபில்டர் வேலை காணுங்க. இது கூட நீங்கள் எங்கே சரி சுட்டீங்க கேட்டாங்க. இது மாதிரி வந்து எல்லா சர்வீஸும் மாதம் மேலே எங்கள் ஊரில் விட்டா விட்டா வேண்டி. சரி தம்பி என்ன காணாத, நீங்கள் என்னன்னு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, எல்லாம் ஏதாச்சும் இன்ஜின் ட்ரைன் போல் ஏதாச்சும் மாற்றினீங்கன்னு தான். இல்லை நாங்கள் எதுவும் மாற்றினோன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. சரிண்ணா நான் ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஐசா போய் ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, மெக்கானிக்கை கேட்டு பார்க்கணும், எங்கள் சைடில் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி நான் மிஸ் ஆகிருக்கோம் என்ன இருக்கும்போது எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு வரும், நான் உங்களுக்கு தான் வாங்கி வண்டி நீங்கள் தான் மாற்றணும், எல்லா சைஸும் கூட தான் பண்ணுறேன், எப்படி மிஸ் ஆகும் நான் திருப்பி கேட்டு. சரி நீங்கள் வாங்க மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கைஸ். சரி நான் கேரளாவில் இன்ஜினியர் மாற்றிட்டு வந்துட்டோம் கைஸ். அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா December 4, December 5 ஷோரூமில் கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதுமாரி என்னோட ஃபோனும் வரல, ஆனால் இந்த பேசலன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் இதுமாரி ரெக்கார்டு நான் நாட்டில் போடல, ஃபோன் ரெக்கார்டு போட்டு தான் காமிச்சின்னு இருக்கு. அந்த ரெக்கார்டு போட்டு அதுக்கப்புறம் நான் சேர்ந்து இதுமாரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுமாரி கேரளாவுக்கு போய் இன்ஜினியர் மாத்திரம் மிஸ்ன்றாங்க, எத்தனை சர்வீஸ் இங்கே நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்க. சாருக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க நீங்கள் பாருங்களேன். அதை வீடியோவில் போங்க ஆட் பண்ணுறா பாருங்களா. இப்போ வந்து ஆயுத பூஜை கழிச்சு நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எல்லா சர்வீஸும் நான் இங்கே தான் ஒரு சர்வீஸ் கேரளாவுக்கு நான் போயிருந்தேன். அங்கே சர்வீஸ் இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு கேட்டோம். அங்கே மாற்றி தர சொன்னாங்க. அங்கேயும் அம்மா சொன்னா போயிருந்தேன். போகும்போது இன்ஜின் போல்ட் ஸ்ப்ரிங் வருமா, அந்த ஸ்ப்ரிங்கும் இது ஆயில் இது ஃபில்டர் ஒன்று வரும் ப்ரோ, அது எங்கே ப்ரோன்னு கேட்டாங்க. அது காணும், அது இல்லாமல் ஓட்டாதீங்க, இன்ஜின் சீட் ஆகிட்டுருக்காங்க. யாரும் ஆயில் ட்ரைன் பண்ண மாட்டாங்க, ஆயில் இது பண்ணுவாங்க. ஆயில் போல் ட்ரைன் பண்ணும் போது இது காணுன்றாங்க, அது கழட்டி தான் ட்ரைன் பண்ண முடியுங்கிறாங்க. அவங்க ஆயில் கூட கட்ட மாட்டாங்க. அந்த ஆயில் ஃபில்டர் பண்ணி வண்டி கட்டணும், எல்லா ஆயில் ரிமூவ் ஆயிடும். அதனால ஆயில் ஃபில்டர் பண்ணி சுப்பு போட்டு ஊற்ற வேண்டியது. அது எப்படி இப்போ ஆயில் போல்ட் கழட்டாம நீங்க ட்ரைன் பண்றேன்னு வண்டி வாட்டு அப்ப ஸ்டாக்லயே வராம வருமா? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆயில் ஃபில்டர் ஆயில் ரிமூவ் கழட்டே போட்டோம், உங்க ஒண்ணு கிடையாது. கழட்ட பண்ணாங்க. ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணா எல்லா ஆயில் ட்ரைன் ஆயிடும். அப்படி புது ஆயில் ஃபில்டர் போட்டு ஆயில் வச்சிடாது. சரி ப்ரோ, நீங்க அப்படி பண்ணலன்றீங்க. இப்ப எப்படி அது காணாமங்கிறாங்களே கழட்டும் போது? அவங்களே கழட்டி வச்சு போயிருந்தா நான் பக்கத்துல நின்று அவங்க ரெக்கார்டு நாங்க அனுப்பி விடுறோம் உங்களுக்கு, நாங்க இது பண்றோம்னு சொல்றாங்க. போன் நம்பர்ல பில்ல இருந்து எல்லாம் இருக்கு. பில்ல சொல்லுங்க. அவங்க கழட்டுறப்ப கழட்டி விட்டாங்கன்னா அவங்க கழட்டுற போது பக்கத்துல வர மாட்டாங்க. சர்வீஸ் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கோம். இங்க வந்து நான் பயந்துட்டு தான் இருந்தேன். அங்க விடுறது எனக்கு பயமா இருந்துச்சு தான் நான் பக்கத்துல அங்க இங்க நடந்து போயிட்டு இருந்தா அவங்க எதுவும் சொல்றாங்க.
ப்ரோ இப்ப காணுங்கிறாங்க ப்ரோ. நான் என்ன ப்ரோ என்ன புரியல. இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஒரு அம்மா உங்களுக்கு சர்வீஸ் நாங்க இங்க விடுறோம்னா நீங்க இப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்றீங்க இல்லையா? நான் போன் பண்ணி கேட்டதுக்கு வந்து இங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. யார் பேசுனாங்க சரியா தெரியல. ஆனா இங்க ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொன்னாங்கன்னா மெக்கானிக் மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு இங்க ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு. ஏன்னா ஆயில் ட்ரைன் போட்டே கழட்டுவீங்க நீங்க? ஆயில் ட்ரைன் போடுறேன். வெறும் ஆயில் ஃபில்டர் ட்ரைன் போட்டு கழட்டுறப்போ உள்ள ஆயில் ஃபில்டர் மாதிரியே மாத்துறீங்க. ஆயில் ட்ரெயின் போட்டு கட்டுறது வேலை. நான் இது வரைக்கும் ஆயில் ட்ரெயின் போட்டு கட்டுறது எந்த ஒன்றும் கிடையாது. எந்த ஒன்றுமே நாங்க ட்ரெயின் போட்டு பண்ண மாட்டோம். இங்க ஒரு மெக்கானிக் எனக்கு போன் பண்ணும்போது அங்க இருந்து நாங்க போன் பண்ணி கேட்டோமே சொன்னாங்களே மெக்கானிக் கேக்குறேன்றாங்க. தெரியாமா? அது எவ்வளவு இருக்குது உங்ககிட்ட? அது எவ்வளவு வருது? எப்போ வரும் கேள்வி ஆர்டர் பண்ணலாம். அது எவ்வளவு வருது எப்போ வருது? புரிஞ்சிருக்காது. அந்த வீடியோ வந்து நான் ஆத்திர அவசரத்துக்கு எடுத்து டப்புன்னு எடுக்கணும்னு மெயின்ல இருக்குல்ல. டப்புன்னு அவங்க இது மாதிரி சொன்னதுக்கு நான் கடுப்பா அது என்ன சொன்னாங்கன்னு நான் தெளிவா சொல்றேன். அவங்க வந்து இது வந்து ஆயில் ஃபில்டர் கைஸ். இது வந்து ஆயில் ஃபில்டர் இருக்கும். அவங்க வந்து இந்த கீழே உள்ள போல்ட கை வைக்க மாட்டாங்களாம். அது கழட்டவே மாட்டாங்களாம் ட்ரெயின் பண்றதுக்கு, இன்ஜின் ஆயில் ட்ரெயின் பண்றதுக்கு. சரியா எனக்கு ஷாக் ஆயிட்டு அங்க இதை கழட்டி இது ஆயில் ஃபில்டர் எடுத்து அது ஒரு இது வழியா ட்ரெயின் பண்ணுவாங்களா கைஸ் ஆயில. இதை ஆயில் வண்டி இன்ஜின் ஆன் பண்ணி விட்டு ஆக்சிடென்ட் கொடுப்பாங்களாம். என்னத்த சொல்லுனாச்சும் இப்படி பண்ணுவாங்க. இது மாதிரி காரணம் சொல்லுவாங்களா கேட்டு பாருங்க. அப்படியாலே இல்லாத இது இன்ஜின் ஆன் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்க இது மாதிரி காரணம் சொன்னாதே எனக்கு கடுப்பாயிட்டு என்ன விட்டுட்டேன். எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து சரி அது அப்படி இருந்துட்டு போட்டோம். அப்பனா ஸ்டாக்லயே அப்படி வருமா? ஸ்ப்ரிங்கும் அந்த இது ஆயில் ஃபில்டர் இல்லாம வந்துருமா அப்படின்னு கேட்டேன். அப்பனா எனக்கு நீங்க இதுல கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இல்ல அது அப்படி வராது. அங்க உங்களுக்கு கேரளால அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி கேரளா எடுத்து வச்சும்போது நானே பயந்து விட்டுருக்கேன். கேரளால அங்கே பக்கத்துல அவங்க எதுவும் எடுத்தும் வைக்கல. அப்படி இதுக்கு மேல படி சொல்றாங்க நீங்க ஃபோன் பண்ணுங்க, எங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க கேரளா சர்வீஸ்ல. ஃபோன் பண்ணுங்க நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. இந்த போல்டு எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா வெறும் 100 வரும் கைஸ். அந்த 100 வருது நீங்க கேட்பீங்க அந்த 100 போல்டு தானடா என்னடா ஆயிட போகுதுன்னு கேட்பீங்க. 100 போல்டு தான் இன்ஜினே காலி பண்ணிடும். அந்த ஸ்ப்ரிங்கும் இது இல்லைன்னா இன்ஜினே சீஸ் ஆகிடும். அந்த கேரளா ஷோரூம்லேயே போய் சொன்னாங்க போய் உடனே நீ கையோட மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து கேட்டதுக்கு வந்து இதுமாரி இல்லைன்னா சேர்ந்து விட்டாச்சு. அது அன்னிலேருந்து நான் வண்டி எடுக்க ஷோரூம் போயிட்டு வந்து வண்டி வீட்டில் வைக்க ஷோரூம் போகிறது வீட்டுக்கு வருது அதான் பண்ணிட்டு இருந்தேன். 5ஆம் தேதி போய் ஷோரூமில் கேட்டு அது கூட வந்தோடனே எனக்கு தெரிஞ்சவங்க என்ன இந்த சாக்லேட் ஃபாக்லைட் மாட்டின கடையில் அண்ணன் இருக்காங்க தெரிஞ்ச மெக்கானிக் தான். அவர் நல்ல நல்லாதான் பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. அவர்கிட்ட நான் சரி கேட்போமே என்னன்னு கேட்போமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு அவங்க சொன்னதை நீங்களே ரெக்கார்டு போட்டு அதை நீங்களும் கேளுங்க என்ன சொல்றாரு நீங்களே கேளுங்க. மாத்தணும் ப்ரோ. ஓகே அங்க வந்து இந்திய ஆயில் மாத்தும் போது அந்த ட்ரெயின் போல்ட் இருக்குங்களா ப்ரோ? ஆமா அதை கழிச்சு பார்த்தாங்க. அது வந்து ஒரு ஸ்டிங் வருமாம்ல. ஆமா அது ஸ்பிரிங்கர் ஆயில் ஷோரூமா? அது இல்லைன்றாங்க ப்ரோ. அது நீங்கள் எங்கே சர்வீஸ் விட்டீங்க? சர்வீஸ் ஷோரூமில் தான் விட்டோம் ப்ரோ. அங்கே ஏதாச்சும் மிஸ் ஆகிட்டான்னு கேளுங்க அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டது வந்து இதுமாரி மெக்கானிக்கை கேட்குறேன் மறந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ ஊருக்கு வாங்க என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் இங்கே வந்து கேட்டதுக்கு வந்து நாங்கள் டைம் போல்டே கழித்த மாட்டோம். அந்த ஆயில் ஃபில்டர் வரும்ல ப்ரோ. அது வந்து கழித்து ஆக்சிடென்ட் பண்ணி எடுத்துருவாங்களாம். எந்த ஷோரூம்ல யமகா இங்கே எங்களுக்கு யமகா ஷோரூம் இருக்குல்ல ப்ரோ குமான்ட்ல ப்ரோ. இது காமெடியா இருக்கு. அதான் நான் அனுப்புது அதான் நான் கேட்குறேன் ப்ரோ. அதான் நான் கேட்டேன் சரி அப்படி இதாகல இல்லை ப்ரோ. சரி அப்போ ஸ்டாக்கில் உங்களுக்கு என்ன பிங்க் வராமல் வந்துட்டா நான் கேட்டேன். இல்லை அந்த கேரளாவில் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க எடுத்து வச்சுன்னு இருப்பாங்க அவங்க இது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னாங்க. இல்லை ப்ரோ அவங்க நான் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தேன். பயத்தில் தான் அங்கே விட்டுருந்தேன். அங்கே நடந்து நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்க இது இல்லை எடுத்து நான் பக்கத்தில் நின்றுருந்தேன். அவங்க ரெக்கார்டு கூட அனுப்பிச்சுடுறேன் பில் வந்து எல்லாம் இது பண்ணிட்டான்னு சொன்னாங்க அப்படின்னா. இல்லை ப்ரோ நாங்கள் இது பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னா. நாங்கள் கழிக்கிறது வந்து அந்த ஆயில் சீசருக்குள்ளும் ப்ரோ அதை கழித்து ட்ரைன் பண்ணுவாங்க. ட்ரைன் பால் கழித்த மாட்டாங்களாம். அதான் அப்படி கழிக்கலாமா ப்ரோ? அது ப்ரோ அப்படிலாம் பண்ண முடியாது ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் யாரோ அட்வொகேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களா? இல்லை ப்ரோ உங்களுக்கு யாரும் இல்லை ப்ரோ. அதானே நீங்கள் சொன்னீங்களா இது மாரி இருந்துச்சுன்னா இதுமாரி பேசுங்கன்னு சொன்னீங்களா? ஆனால் அவங்கள ஃபோன் பண்ணேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு கேஸ் ஒன்று போட்டுவிடுங்க.
அடிச்சு போட்டு நான் ரெக்கார்டு எடுத்து வச்சிருந்தேன் போகும்போதே சரி இதுமாரி வீடியோ ரெக்கார்டு எடுப்போம் அப்படின்னு எடுத்தா சும்மா லைட்டாக கேட்டிருக்கேன் நான் ஃபோனில். இல்ல ப்ரோ அது வந்து சொல்றாங்க அது வந்து எவ்வளவு போல்ட் வந்து 22 ரூபா தான் வரும்ன்றாரு அவரு. ப்ரோ ஆமா ப்ரோ, அந்த ட்ரைன் போல்ட் மொத்தமாவே செட்டே 98 ரூபா தான் ப்ரோ வரும். அது விலைலாம் கம்மி தான் ப்ரோ. இந்த நாய்ங்க மறந்துட்டு அது எப்படி மலுப்புதுங்க பாருங்க. அது போடாம போட்டா உங்களுக்கு வந்து ஆயில் இன்ஜினே சீஸ் ஆயிடும் சொல்றாங்க. ஆமா உங்களுக்கு ஃபுல்லா இதாயிரும். அதான் அங்க அங்க கேரளாலாம் எனக்கு சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க தம்பி இது மாதிரி நீங்க திரும்பி போய் கேளுங்க, நீங்க கேட்காம விட்டுறாதீங்க, நீங்க அது மாதிரி இது மாதிரி பேசுனாங்கன்னா நாங்க இது மாதிரி இது பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க போன் பண்ணுங்க எங்களுக்கு, நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சிருக்காது இவனுங்கள்ட்ட திரும்பி திரும்பி கொடுத்துட்டு நான் ஏமாந்து வந்திருப்பேன். இல்ல ப்ரோ வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிரும் ப்ரோ சீக்கிரத்துல. திங்கக்கிழமை வர சொல்லியிருக்கானுங்க இது மாரி வாங்க அங்க போல்ட் வந்து நீங்க காசு கொடுத்து மாத்திக்கோங்கன்றானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் புதன்கிழமை எத்தனாம் தேதி பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை திங்கக்கிழமை எத்தனாம் தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஷோரூம் வர சொன்னாங்க. நானும் ஷோரூம் போனேன் கைஸ். இதுமாரி ஷோரூம் போயிட்டு இதுமாரி கேட்டது வந்து என்ன சொன்னா, இன்னும் வரல உங்களுக்கு ஸ்டாக் இன்னும் வரல, நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம், வந்தோடனே நீ வந்து மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன யோசனை எடுத்துக்கு நீங்கள் வேலைக்கிழமை வாங்க, எத்தனாம் தேதி 11 டிசம்பர் 2025 அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு தான் நீ தான் ரெக்கார்டு போட்டு கேட்க. அன்னைக்கு வந்து கேட்டதுக்கு வந்து நீ போய் கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுமாரி இன்னும் வரல, இன்னும் 2 நாள் ஆகும், வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க, இதுமாரி வண்டி எங்கேயும் விட்டுட்டு போயிருங்க, வண்டியை விட்டுட்டு போகிற கதைலாம் இது ஆகாது, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன், அப்போனா நீங்கள் வண்டியை ஓட்டாதீங்க, வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிடும் சொல்லிட்டானே. அவன் செட் ஆகிட்டா சீஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்களேடா, அப்போ ஏன்னா நீ விடாமல் வந்துட்டு அங்கே ஆமாங்க சும்மா சார் நானுமே ஜென்ரல் சைஸ் விடுற மாரி இன்ஜின் போல்டு. இன்னும் சம்பவம் என்னன்னா இந்த போல்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த போல்டு கழட்டிக்கிட்டு நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த போல்டு கழண்டாதுக்கு இந்த 2 போல்டு லூஸ் ஆகி இந்த செட்டை கழண்டுக்குச்சு. அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. சரி நம்ம வண்டி வைப்ரேஷனை கழண்டு வச்சு நான் விட்டுட்டேன். இப்போ இன்ஜின் போல்டு நல்லா நழுப்புறானே. இதுமாரி உங்கள் இதுலேயும் இதுமாரி பண்ணாங்கன்னா நீங்கள் கேளுங்க, கேட்காம விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எந்த விஷயம் எடுத்துக்கோங்க, நல்லா கேளுங்க. சரி நான் பார்த்துக்கலாம் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.